Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 230. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு யாகரா புல் மேல ஏறி சும்மா சல்லுன்னு போனாயிலே லூஃபி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவான். உசோப்பால நம்பவே முடியல இப்படி ஒரு கிரியேச்சர் இந்த உலகத்துல இருக்குதான்னு. சோ அசந்து போய் வாயை பழந்துகிட்டு பாப்பான். நமீக்கெல்லாம் இதுல போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படி இவங்க கிராஸ் பண்ணி போற ஏரியா வந்து ரெசிடென்சியல் ஏரியா. சோ பசங்க எல்லாம் ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நமி அந்த மேப்பை பார்த்துட்டு அசந்துருவா. என்னன்னா இந்த மொத்த டவுனுமே கெனால்ஸ சுத்தி தான் கட்டியிருக்காங்க. இப்படி இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் பார்த்துட்டு என்னப்பா சைட் சீயிங்க எங்க போறீங்க என்னன்னு விசாரிப்பாரு. இந்த வழியா என்ன காஷ்மீருக்கா போக முடியும்? ஷிப்யார்டுக்கு போறோம், ஷிப்பை ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும்பானா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்கம்மா. பேக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டா? சரி ரைட்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்போ ஒருத்தர் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்து நம்ம நமிய ஓ மை காட் எவ்வளவு அழகா இருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரீங்களான்னு கேட்பான். யாரா அந்த முறுக்கு மீசன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ அவனை இழுத்து போட்டு அடிப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அவரோட ஒய்ஃப். அவங்க அந்த நாயை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு அனுப்பி வைப்பாங்களா. நமிக்கு சிரிப்பா வரும். என்ன நம்மளுக்கு ஒரு குழப்பம்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வெளியில இருந்து புதுசா வரவங்க கிட்ட ஜாலியா தாராளமா பேசுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே நீண்ட மூக்கான்னு ஒரு சவுண்ட். யாரா வேணும் மேல பார்த்தா சும்மா கூப்பிட்டு பார்த்தேன்னு சொல்லி வேணும்னே சிரிப்பானா. உசோப்பு காண்டாயி மொவனே வந்தே வாயிலேயே குத்துவேம்பான். சோ இப்படி இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு விதமான ரூட் பிரியும். இதுல என்ன கொடுமைன்னா ரோடுன்னா பரவாயில்ல, இது தனியாச்சே ஆப்போசிட் சைடுல ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இதுல எப்படி இவங்க போக முடியும்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு மீனுமே சும்மா அடிச்சு புடிச்சு இவங்கள மேல இழுத்துட்டு போயிடும். ஐயோ ரைட்ல போகணும்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அதுங்க கேட்காது, அதுங்க பாட்டுக்கு போகும். லூஃபி என்ஜாய் பண்ணுவான். வாவ் சூப்பர், வாட்டர் ஆப்போசிட் சைடுல வந்தாலும் அடிச்சு நவுத்திட்டு போகுதுங்களேன்னு பாராட்டி தள்ளுவான். பார்த்தா வாட்டர் ஸ்லைடு மாதிரி இருக்கு, அதுலயே நீந்தி மேல போய்கிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் ஓகே தான், இவங்க போக வேண்டியது ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஆனா நமி இது தப்பான ரூட்ல போயிட்டு இருக்குதும்பா. லூஃபி அதெல்லாம் மேட்டர்ல ஃப்ரீயா விடு, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, செமையா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா வருவாங்க. பார்த்தா இவங்க தான் டாப்ல இருக்காங்க. இனி அடுத்து கீழே தான் இறங்கணும். தண்ணியோட ஆப்போசிட் சைட்லயே அவ்வளவு வேகமா மேல வந்தது. கீழே இறங்கும் போது என்ன மெதுவாவா இறங்கும், சும்மா சல்லுன்னு போகும். லூஃபி வழக்கம் போல என்ஜாய் பண்ணுவான். ஆனா உசோப்பு நமியோட தான் செம காமெடி. ஐயோ என் ரெண்டு கண்ணும் பல்லும் கலண்டும் போலேன்னு சொல்லி கதறிட்டு இருப்பா. அப்படி இவங்க வர்ற வேகத்துல சுத்தி தண்ணியா அடிச்சு தள்ளிட்டு போவாங்க. அப்படி வந்த வேகத்துல சல்லுன்னு பறப்பாங்களா. அவ்வளவுதான், முடிவே பண்ணிட்டாங்க, சோழி முடிஞ்சுன்னு. ஏன்னா இப்ப மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டவா இதோட எங்க உசுறு போக போதுரா சாமின்னு சொல்லி டங்குன்னு வந்து லேண்டிங். ரைட், ஒரு வழியா சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன நமிதா செம காண்டாயி அந்த மீனோட மண்டையிலேயே ஒரே அடி ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்காக அது நமிய பார்த்து முறைக்கிறதோ இல்ல கத்துறதோன்னு எதுவும் பண்ணாது. மண்டை வீங்கி போய் அழுதுகிட்டே நமிய பாக்குமா, அவளுக்கே கஷ்டமா போயிடும். ஐயோ அவசரப்பட்டு அடிச்சிட்டமேன்னு. சரி ரைட்டு வாங்க போவோம்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணி போவாங்க. இவங்க வந்து சேர்ந்திருக்கிறது அந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான். அட என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஃபிஷ் மேல இருந்து ஜம்ப் அடிச்சதுல அது இங்க வந்து லேண்ட் ஆகறதுக்காக தான். நேர் வழியில போயிருக்கலாம், ஆனா நம்மளுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காதுல்ல. அதனால அங்க பார்த்தா பயங்கரமா சேல் போயிட்டு இருக்கும். 10% 50% சொல்லி வச்சு தெரிய விடுவாங்க. சோ அப்படி சேல்ஸ் எல்லாம் அங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். இப்படி இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமிக்கே தெரியுது இவங்க வந்தது ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்னு. அப்படின்னா ஷார்ட் ரூட்ல கூப்பிட்டு வந்தியான்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுமா. என்னைய மன்னிச்சிரு, தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி தள்ளுவா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட நம்ம உசோப்பு பார்த்ததே இல்ல. சோ இப்படி அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய சைஸ் மீன் வரும். இப்ப நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறது யாகரா புல். மொத்தம் இந்த புல்ஸ்ல 3 மாடல் இருக்குன்னு சொல்லிருந்தால அதுல ரெண்டாவது வெரைட்டி தான் ரபுகா புல். அது நல்லா பிரம்மாண்டமா பார்க்கவே பயங்கரமா இருக்குது. அது நல்லா வாயை பழந்துகிட்டு பார்க்கவே பயங்கரமா இருக்குமா. ஒருவேளை இதை நம்மள சாப்பிட ட்ரை பண்ணுதோன்னு நம்மளுக்கு லைட்டா பீதி. இப்படி அதை பத்தி கமெண்ட் பண்ணிட்டே போவாங்களா. அந்த டைம் பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு லேடிஸ் எல்லாம் எங்கயோ லைனா போயிட்டு இருப்பாங்க. என்ன வித்தியாசமா இருக்காங்க, ஏதாச்சும் பார்ட்டியா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். அப்ப நம்ம லூஃபி வச்சிருக்க புல்லு அப்படியே ஈனி எதையோ பார்த்து எழுச்சிட்டு இருக்கும். எதை பார்த்து எழுதுன்னு எட்டி பார்த்தா லைனா சாப்பாடு கடை. ஒருத்தன் வாட்டர் டம்ப்ளிங்ஸ பொரிச்சுட்டு இருப்பான், இன்னொரு லேடி வறுத்துக்கிட்டு இருக்கும். எப்படியே வெரைட்டியா எக்கச்சக்கமா என்னென்னமோ வச்சிருப்பாங்களா. லூஃபி பார்த்துட்டு சூப்பர் யாகரா அங்க போன்னு சொல்லுவான். அது என்னடான்னா கொடூரமா நம்மளால இழுத்துட்டு போகும். இங்க நம்மளுக்கு அப்படியே பேன்னு லூஃபிய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அது எங்க கூட்டு போயிருக்கும்னு பார்த்தா வாட்டர் மீட் இருக்கிற ஒரு கடை கூட்டு போயிருக்கும். அதுதான் யாகராவோட ஃபேவரட் ஃபுட் ஆமா. ஹியூமன்ஸுமே அதை சாப்பிடலாம். அப்படியே சூப்பர்னு சொல்லி ஒரு 10 பீஸ வாங்கி நல்லா ருசிச்சு சாப்பிடுவான். நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருக்காமா. பாவா அதுக்கு ஒரு பீஸ வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் 10 பீஸ வெளுத்து கட்டுறான். அதால தாங்க முடியல. உசோப்ப பார்த்துட்டு அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு, எனக்கு ஒண்ணு குடுறாமா. ஓடா உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்காமா, ஓவராவா பேசுற, நானே போய் வாங்கிக்கிறேன்டான்னு நமிய உடனே அந்த கடையை விட சொல்லுவான். ஆனா நமி அங்க மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அப்படியே வாயை பழந்துகிட்டு பாப்பா. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, அங்க ஏகப்பட்ட பேர் அப்படிதான்
சுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த டைம் அங்க ஏதோ பஞ்சாயத்து போல. டாக் 1ல பைரட்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சில பேர் அடிச்சு புரண்டு போவாங்க. அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு பைரட் குரூப். எங்க ஷிப்பை ஒரு வழியா ரிப்பேர் பண்ணிட்டீங்க போல. நான் கூட ஷிப்போட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்லன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா? அப்ப அங்க இருந்தவன் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதான்பா. சரி ஓகேப்பா, நீங்க பார்த்த வேலைக்கு நான் ₹1 கூட தர போறது இல்ல. நீங்க பார்த்த அருமையான வேலைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு லூசுத்தனமா சிரிச்சிட்டு இருப்பானுங்களா? அந்த டைம் யாரோ ஒரு 2 பேர் அங்க இருந்து வருவாங்க. மக்கள்லாம் அவங்கள பார்த்த உடனே அப்படியே பயந்து விலகுவாங்க. கொஞ்சம் பெரிய கைதான் போல. இவ பேரு காலிஃபா, அவன் பேரு தான் ஐஸ்பர்க். அவங்க டாக் 1ல என்ன பஞ்சாயத்துன்னு செக் பண்ணி பாப்பாங்க. அப்பதான் காலிஃபா என்ன சொல்லுவா, அங்க வந்திருக்கவங்க எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ். அதுலயும் இவெல்லாம் போலீஸ் தேடுற வாண்டட் கஸ்டமர். அதுலயே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காசெல்லாம் தரமாட்டேன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. அங்க மத்தவங்க எல்லாம் இந்த பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவனுல வேலையாச்சும் பார்க்க விடலாம். அதுவும் விடாம கத்திய வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவன் தெளிவா சொல்லிடுவான், தம்பி கிராப்ட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்புறம் வாங்கிக்கிட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் மரத்தை வச்சு அவன் மண்டையில ஒரே அடி. அப்படியே நடக்க முடியாம தட்டு தடுமாறி போய் போத்துன்னு விழுவான். உடனே அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் செம்மையா காண்டாவாங்களா, யாரா அந்த வேலையை பண்ணா, யாரு பண்ணான்னு. அப்ப அந்த கட்டையால அடிச்சவன், சாரிப்பா கட்டை எடுத்துட்டு போனேன், இந்த கட்டையில போனவன் குறுக்க வந்துட்டான்பா. ஏன்டா கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும்னு தெரியாது, எங்க பாஸ் மேலேயே கைய வச்சிட்டான்னு கத்திய வாங்குவான். உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து ஒரே போடு. அவனும் சாரிப்பா தெரியாம குத்திருச்சும்பா. என்னடா எங்க கூட சண்டைக்கு வர்றீங்களான்னு அந்த பைரட்ஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே போட்டு பொல்லன்னு ஒருத்தன் வந்து பொலந்து கட்டுவான். இன்னும் மிச்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி இந்த கெனான் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு ஒரே அடி. அவ்வளவுதான், மிச்சம் இருந்த க்ரூ மெம்பர்ஸும் அப்படியே திருத்திருவாங்க. மொத்தத்துல பைரட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டம் போட்டா என்ன பண்ணுவானுங்கன்னு தெளிவா காமிச்சிட்டானுங்க. அவனுக்கு அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தானுங்க. சும்மா இருந்த ஆளை சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப அடி வாங்கி அவனுங்க பேன்னு கிடக்கிறதோட நம்ம நமியை தான் காட்டுறாங்க. அவ அந்த மேப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியா ஷாப்பிங் பண்ற இடத்தை தாண்டி வந்தாச்சு. இனி ஷிப்பை பில்ட் பண்ற இடத்துக்கு போலாம். அதுவும் இந்த வாட்டர் கேட் எலிவேட்டரை யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த லூஃபி எது வாட்டர் கேட் எலிவேட்டரான்னு எந்திரிச்சு பாப்பான். பார்த்தா ரூட் மேல காட்டுது. ரைட் நைட் அந்த வழியா போவாங்க. அங்க ஒரு பொண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஷிப் பில்டிங் ஐலாண்டுக்கு போறவங்க எல்லாம் இந்த எலிவேட்டருக்குள்ள போங்க. அது மட்டும் இல்லாம ஷிப் பில்டிங் பிளான்ட், டவுன் டவுன் வாட்டர் 7 அந்த இடத்துக்கு எல்லாம் போகணும்னா இந்த வழியா தான் போகணும். சோ சீக்கிரமா அந்த கேட் வழியா உள்ள போங்கன்னு அனுப்பி வச்சிட்டு இருப்பான். ஏன்னா இந்த கேட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தான் ஓபன்ல இருக்கும். உள்ளுக்குள்ள போகும்போதே நம்ம ஆளுக்கு அவ்வளவு ஆர்வம், எந்த டைம் என்னென்னலாம் வித்த காட்ட போறாங்கன்னு. சோ கேட் அப்படியே டப்புன்னு லாக் ஆகும். அப்படியே தண்ணி நிரம்ப தண்ணியோட லெவல் அதிகரிக்கும். அதை யூஸ் பண்ணி இவங்க மேல போவாங்க. நமி அதை எப்படி பண்றாங்க என்னன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இவங்க உள்ள வந்தவொடனே கதவை மூடி அந்த பக்கமா இருந்து வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அதை அப்படியே தண்ணி மேல கொண்டு வருமா, அதுக்கப்புறம் மேல ஓபன் பண்ணி அவங்கள வெளியில விட்டுருவாங்க. செம மெக்கானிசம்ல தண்ணியை வச்சு என்னென்னலாம் வித்த காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டுறாங்க. சோ இப்படி நம்மளுக்கு ஆர்வமா போறாங்களா. அதே நேரம் இங்க கப்பல்ல ஜோரோ பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். சஞ்சய் வந்து ரோபினுங்க கப்பல்ல இல்லன்னு அவட்ட விசாரிப்பான். அவன் சாப்பரோட ஷாப்பிங்க்கு வெளியே போயிட்டான்னு சொல்லுவான். செம ஷாக் ஆகும். பின்ன சஞ்சய் இவனைய மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, ஐயோ மொக்க போடுமேன்னு கத்துன்னு கத்திட்டு, சரி ரைட்டு நான் கிராசரி ஷாப்புக்கு போறேன், நீ கப்பலை பாத்துக்கேம்பா. நம்மளும் ஓகேன்னு சொல்ல மாட்டான், வேண்டான்னு சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவான். அட பண்ணி பயல, சரி என்னமோ பண்ணி தொலை, நான் போறேன் பாட்டான். அவன் பாட்டு கிளம்பிடுவான். இங்க ஒரு வழியா நம்மளுக்கு மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே டோரை ஓபன் பண்ணா பிரகாசமான வெளிச்சம். வாய பொலந்துகிட்டு பாப்பாங்க. அட என்ன அருமையான ஒரு சிட்டின்னு. சீரியஸ்லி இப்படி எல்லாம் ஒரு சிட்டி இருந்தா செம்மையா இருக்கும். இதுதான் வேர்ல்டு நம்பர் 1 ஷிப்யார்டு, டவுன் டவுன் வாட்டர் 7. வர்ற மாதிரி அப்படியே சுத்தி பாப்பாங்க. எல்லா இடமுமே சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு ஐலாண்டுல இவ்வளவு பெரிய டவுனை இது வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இவங்க எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி இருக்கிற ஒரே விஷயம் அந்த ஃபவுண்டைன் தான். சும்மா வேற லெவல்ல செதுக்கி கட்டியிருக்கானுங்க. சோ அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகும்போது அங்க தூரத்துல ஒரே கிரௌடு. என்ன கிரௌடு இது, ஷிப்யார்டா பாத்துட்டு இருக்காங்க. சரி என்ன எதுன்னு பாப்போன்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு போவாங்க. அங்க மக்கள்லாம் அவ்வளவு ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அதான் ஷிப்பை ரெடி பண்றவங்க பைரட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொல்லன்னு பொலந்து கட்டினாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே இப்ப அள்ளிட்டு இருக்காங்க. அதான் போட்டு பொலந்து கட்டிட்டாங்களே. இங்க நம்மளே வந்து பார்த்துட்டு ஒருத்தர்கிட்ட விசாரிப்பாங்க, என்னையாக பஞ்சாயத்து, ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கீங்கன்னு. அட வேற ஒண்ணும் இல்லப்பா, இதுல பைரட்ஸ் எல்லாம் டாக் 1ல வந்து வேணும்னே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தானுங்க. கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு காமிச்சிட்டாங்கல்ல, வச்சு செதுக்கி எடுத்துட்டாங்கல்ல, இதெல்லாம் அவனுக்கு தேவைதாங்கிற மாதிரி சொல்லுவாரு. லூஃபி அப்படியே மிரண்டு போய் கேட்பான், எது ஷிப்பை ரெடி பண்றவங்க பைரட்ஸை போட்டு பொலந்து கட்டிட்டாங்களான்னு. நீங்க எல்லாம் வாயேஜர்ஸ் தானே, ஏன் கவலைப்படுறீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியான ஆளுங்க, கேலி லாங்கிற கம்பெனிக்காக வேலை பாக்குறாங்களாமா. இவங்கள பார்த்து இங்க இருக்க தங்கி இருக்க எல்லாருமே அசந்து போயிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். யாராச்சும் உரசணும்னு முடிவு பண்ணா சரச்சிட்டு விட்டுருவானுங்க. சொல்ல போனா இவனுக்கு தான் வாட்டர் 7ஓட பிரைடே. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து போஸ் எல்லாம் காட்டுவானுங்க. லூஃபி கேட்டு அசந்து போய் வாவ் அப்படின்னா இவனுல கண்டிப்பா மீட் பண்ணுமே, பண்ணுவான் சீக்கிரமாவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம உசோப்பால நிக்க முடியாம தங்கத்தோட பொத்துன்னு ஈழ விடுவான். எவ்வளவு நேரம் தான் பாவம் அந்த பையலும் தூக்குவான். ரைட்டு ரொம்ப நேரம் இவங்களாலையும் தங்கத்தோட சுத்த முடியாதுல்ல. சாட்டு புட்டுன்னு போய் தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா வந்து சுத்திக்கலாம். உடனே லூஃபியும் சரி ஓகே வான்னு கூட்டு போவான். அப்படியே கட் பண்ணி ரோபினை காட்டுறாங்க. அவ சாப்பரை கூப்பிட்டு வந்துட்டா. அதுவும் எங்க பேக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட். எங்க போனாலும் இதை தாண்டி தான் போகணும் போல. அந்த ஏரியா தான் கொஞ்சம் பரபரப்பான ஏரியாவாச்சே.
ஆச்சு. தண்ணி எல்லாம் கிளியரா இருக்கு, டவுனும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதனால ரசிச்சுக்கிட்டே போவாங்க. என்ன அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் மூஞ்சில மாஸ்க போட்டுட்டு சுத்துவாங்கல்ல, அதை நம்பி ரசிச்சு பார்த்தா ஆனா சாப்பர் பார்த்துட்டு பீதி ஆயிருவான். என்ன கன்றாவிடா இதுன்னு. அப்ப சில பேரெல்லாம் வந்து ரோபினை பார்த்து வாவ் 100 வருஷத்துல இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததில்லன்னு சொல்லி பயங்கரமா வலிவானுங்க. அவ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாளா. அப்ப தூரத்துல மாஸ்க் கடையெல்லாம் பாப்பா. எதுக்காக மாஸ்க் வியர் பண்ணிருக்காங்கன்னு சாப்பர்ட்ட கேட்டா ஒருவேளை மூஞ்சி விகாரமா இருக்குன்னு மாட்டிருக்காங்களோன்னு கேட்பான். ஆனா அப்படியெல்லாம் இருக்காது, மேபி கார்னிவல் ஏதாச்சும் நடக்குதா இருக்கும், அதுக்கான காஸ்டியூமும் போட்டுட்டு சுத்தலாம்ல, அதுவும் சான்ஃபால்டோங்கிற ஒரு இடத்துல தான் இது நடக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றான்னு கேட்டா இங்க நடந்துட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, கேட்கலையான்னு கேப்பா. பரவாயில்லையே இவ்வளவு ஷார்ப்பா இருக்கேன்னு சொல்லி சாப்பர் பாராட்டி தள்ளுவான். ரோபினோட பிளஸ்ஸே அதான், சின்ன வயசுல இருந்தே மக்களோட ஃபீலிங்க அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு லிசன் பண்ணியே ஜட்ஜ் பண்ணிடுவாளாமா. சோ இப்படி அவங்க ஜாலியா பேசிக்கிட்டே வரும்போது வழியில ஒரு புக் ஸ்டோர் ஒண்ணு பாப்பாங்க. நம்ம பையன் தான் அங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தானே, சும்மா சல்லுன்னு போய் நிப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் மிரண்டுவாங்க, என்னடா ஒரு மான் இவ்வளவு வேகமா போகுதுன்னு. உள்ள போய் பாருன்னு உடனே சந்தோஷமா கிளம்புவானா. அந்த டைம் ராபினா மாஸ்க் போட்ட யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படி போகும்போது CP9 அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு போவான். அப்படி அவன் நம்பரை சொன்ன உடனே ரோபின் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பா. அங்க சாப்பர் கத்திட்டு இருப்பான், நான் நிஜமாவே உள்ள போகட்டுமான்னு. ஆனா இவ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அப்படியே செல்ல மாதிரி நிப்பா. சொன்ன ஆளு ஒரு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாப்பா, ஆளை காணும். அப்படின்னா ரோபினுக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருது. இங்க சாப்பர் பல்கா மாறிட்டு இப்ப நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கோம், அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம பாட்டுக்கு போறோம், புக்கை கலெக்ட் பண்றோம், வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு போவானா. இவன் போறத பார்த்த ஒரு கிழவி, ஏப்பா தம்பி உன் மாஸ்கும் ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு, இந்த கெட்டப்க்கு பேர் என்னன்னு கேட்டா ஹியூமன் ரெயின்டியர்பான். ஓ அப்படியா, நல்லா இருக்கு பட்டே கலப்புன்னு சொல்லுவா. பொக்கவாய் கிழவி நல்லா பேசுறேன்னு வாயை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ரோபின் இல்லன்னு நோட் பண்ணுவான். எங்க போனா இவன் வெளியில வந்து பார்த்தா ஆளை காணோம். ஐயோ ரோபினே எங்க போனேன்னு சுத்தி முத்தி தேடி பாப்பான், ஆளை காணோம். இங்க ஜோரோ அப்படியே கப்பல உட்காந்து தூங்கிட்டு இருந்தால, அப்போ கப்பல ஒரு பெரிய கூட்டம் சுத்து போடும். அது நம்ம பயலுக்கு தெரியல. அவனு என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர்னு அழகா கப்பலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அத்தைய வச்சு ஜோரோவா ஒரே போடுவான். ஆனா நம்மாலு கேஷுவலா கண்ணை மூடிக்கிட்டே தடுத்துருவான். என்னப்பா தம்பி தூங்கும் போதே உன்னைய போட்டு தள்ளிடலான்னு பார்த்தோம், இப்படி அவசரப்பட்டு முழிச்சிட்டியாமா, அவசரப்பட்டு நீ வந்து மாட்டிட்டியாடா கண்ணான்னு நம்மாலு கெத்தா வெறியோட சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.